ஏன்டா பேசாமே வர அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து முத்து கூட்டிகிட்டு வரதை கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து பழைய டென்ஷன்லேயே இருக்கிறாரு. அப்போ வந்து வேகமாக இதுக்கு நீ ஆட்டோலேயே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்டா, உன் டாக்ஸி எனக்கு தேவையில்லை அப்படின்னு பாட்டி கலாய்ச்சிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. ஆரத்தி எடுத்துகிட்டு மீனா ரெடி பண்ணுறாங்க பாட்டி வர்றதுக்கு. வேகமாக அதை விஜயா வாங்கி ஸ்ருதியவும் ரோஹிணியும் ஆரத்தி எடுக்க சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மீனாவை கட் பண்ணி விட்டுறாங்க. வேகமாக ஆரத்தி எடுக்க போவேல பாட்டி வந்து எங்கே மீனாவை எங்கே 3 பேர் சேர்ந்து எடுத்தால் தான் எனக்கு அப்படின்னு சொன்னது. விஜயாவுக்கு மூஞ்சே இருக்காது. மீனா ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க. வேகமாக கூப்பிட்டு பாட்டி 3 பேரையும் சேர்ந்து எடுக்க சொல்லு, இதுதான் நீ எப்பயும் ஓரஞ்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு விஜயாவை திட்டுவாங்க. மீனாவை கூப்பிட ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு மீனா சொல்லுவாங்க. அப்போ வாங்க அப்படின்னு சொன்னதும் 3 பேர் சேர்ந்து ஆரத்தி சந்தோஷமாக எடுப்பாங்க. மீனா தான் பாட்டிக்கு பொட்டு வச்சு விடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் இன்வைட் பண்ணுவாங்க பாட்டியை 80வது பிறந்தநாளை சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு. வீட்டுக்குள்ளே போனதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வீலெல்லாம் ரொம்ப டெக்கரேஷனாக இருக்குது அப்படின்னது. அண்ணாமலை வந்து 80வது பிறந்தநாள்மா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக 100 வருஷத்துக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலை அப்படின்னு சொன்னதும் போய் எல்லா டெக்கரேஷன்லாம் தொட்டு பார்த்துட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ விஜயா வந்து சொல்லுவாங்க எனக்கு இப்படிலாம் யாரும் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொன்னது. உடனே பாட்டி சொல்லுவாங்க நாம் மற்றவங்ககிட்ட அன்பு காட்டினா தான் நம்மக்கிட்ட எல்லோரும் அன்பு காட்டுவாங்க அப்படின்னு விஜயாவை மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லாம் உம்முன்னு ஆயிடுவாங்க. மற்றவங்கெல்லாம் சிரிச்சுட்டு எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பாட்டி வந்து முத்துக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வீட்டில் ஃபேமிலியில் இந்த கொண்டாட்டத்தினால சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ பாட்டி உட்கார வச்சு பேசுவாங்க. எனக்கு வந்து சந்தோஷப்படுற மாதிரி யார் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி gift கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன் அப்படின்னு சொன்னதும் விஜயாவுக்கு வந்து பயங்கரமாக பொறாமையாக இருக்கும். அந்த gift என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு போவாங்க. அது வந்து கொடுக்குறப்ப நீயே பார்ப்ப அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டுருவாங்க விஜயா. அப்போ வந்து இதை எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பாட்டி கொடுக்க போகிற பரிசை. மனோஜும் விஜயாலாம் இவங்க எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. விஜயா வந்து என் காதில் மட்டும் சொல்லுங்களே அப்படின்னு. இப்போ தானே சொன்னேன் கொடுக்குறப்ப நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மறுபடியும் எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்ருதி வந்து எப்படி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க பாட்டி அப்படின்னதும் நான் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன், பழசை நினச்சி கவலைப்பட மாட்டேன் அப்படின்லாம் பேசுவாங்க. விஜயாவுக்கு வந்து அந்த பரிசை எப்படியாவது நம்ம வாங்கணும், இவங்க எப்பயுமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. முத்துவும் மீனாவும் தான் எந்த கிஃப்ட்டுமே அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா நகை வந்து கவரிங் நகையாக போயிடும். கிச்சனில் போய் முத்து ரொம்ப வேதனைப்படுவார். போயிட்டு வரேன் பாட்டினது வீட்டில் தானே இருக்க சொன்னேன் அப்படின்னதும் அவன் உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக ரெடி பண்ணுவாமா அப்படின்னு அண்ணாமலை சொன்னதும் முத்துக்கு அழுகாச்சே வந்துடும். ஏன்னா எந்த பரிசுமே இருக்காது. மீனா பாட்டி பரிசு தரேன்னு சொன்னதுமே வந்து மனோஜ் வந்து ரொம்ப த்ரில்லாக யோசித்து பாட்டி பரிசை நம்ம தான் வாங்கணும், எப்போவுமே முத்து தான் வாங்குவான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து ஏதாவது கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்க. விஜயா நம்மளும் கலந்துக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்